என்னங்க? என்னம்மா நட்டவள்ளி? இல்லைங்க, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், ஊசி ஏதாவது போட்டுருவாங்களோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, புரியுதா? நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னு டாக்டர் வந்திருக்கோம். டாக்டர்கிட்ட பார்க்காம எப்படி நட்டவள்ளி சரியாகும்? சரிங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நீ டாக்டர்கிட்ட போனது இல்லையா? இல்லைங்க, எங்கள் டாக்டர் அங்கிள் வீட்டுக்கே வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்களா, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் வைரல் ஃபீவர் போய் அட்மிட் ஆன ஞாபகங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பயப்படாத. நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் அம்மா தான், டக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போக சொல்லிடுவாங்கம்மா. ஹலோ, இங்கே நெட்டவள்ளின்னு யாராவது இருக்கீங்களா? ஆமாங்க மேடம், என் ஒய்ஃப் நேம் தான் நெட்டவள்ளி. சார், அடுத்தது உங்களை தான் பார்க்கணும். டாக்டர்மா உள்ளே வர சொல்கிறாங்க, வாங்க போகலாம். மேடமுக்கா பார்க்குறதுங்க? ஆமாங்க நர்ஸ் மேடம். அடுத்தது நெட்டவள்ளிங்கிற பேஷண்ட்டுக்கு தான் பார்க்கணும். சரி, கொஞ்சம் அங்கே வந்து நிற்கிறீங்களா? அடுத்த பேஷண்ட் போனதையுமே நம்ம உள்ளே போயிடலாம். சரி, உடனே கூட்டிகிட்டு வரேங்க. சரி, வா நெட்டவள்ளி போவோம். ஹாய், ஹலோ அரவிந்த், வாங்க வாங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க அரவிந்த், என்ன விஷயம்? டாக்டர், இவங்க தான் என் ஒய்ஃப் நெட்டவள்ளி. என்னமோ காலையிலேருந்து ஃபீவராக இருக்குது, எந்திரிக்கவே முடியலங்கிறா, என்னன்னு தெரியலைங்க டாக்டர். சொல்லுமா நெட்டவள்ளி, என்ன பண்ணது உடம்புக்கு? டாக்டர், காலையிலேருந்து எனக்கு ஒரே ஃபீவராக இருக்குது, எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சா அப்படியே தலையெல்லாம் சுற்றி சுற்றி வருது, கொமட்டல் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர். ஓகே, சரிம்மா, இங்கே படு, செக் பண்ணி பார்த்துருவோம். ஏம்மா நெட்டவள்ளி, நாள் எத்தனை நாள் தள்ளி போயிருக்குமா? மேடம், 1.5 மாதம் ஆச்சுங்க மேடம், இன்னும் நான் பீரியட்ஸ் ஆகலை. ஓகே, சிம்பிளாக ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் பார்த்துடலாமா? ஓகே மேடம். நர்ஸ். எஸ் டாக்டர், சொல்லுங்கள். நீங்கள் இந்த பேஷண்ட் நெட்டவள்ளியை கூட்டிகிட்டு போய் யூரின் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வந்துடுமா? ஓகே டாக்டர். டாக்டர், என்ன டாக்டர் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது பெரிய விஷயமா இருக்குதா? அதெல்லாம் பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்குன்னு நம்புவோம். டாக்டர், யூரின் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுங்க. ஓகேம்மா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். ஓகே, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. டாக்டர், என்ன விஷயம் டாக்டர், சொல்லுங்களே. ஒன்றும் பயப்படாதீங்க அரவிந்த், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க. டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாங்க அரவிந்த், நெட்டவள்ளி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இனிமேல் நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாளைக்கு வாங்க, மற்ற டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு டேப்லெட் தந்துடுறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நாளைக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் நெட்டவள்ளி, மறக்காமல் அவங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க அரவிந்த். ஓகே டாக்டர், நாங்கள் வரோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். நெட்டவள்ளி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சுல்ல. சரி வா, முதல்ல போய் அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். சரிங்க. நெட்டவள்ளி, உன் உடம்பு எப்படிமா இருக்கு? ஒரு மாதிரியா தாங்க இருக்குது, தலை சுற்றி சுற்றி விடுதுங்க. சரி சரி, வா மெதுவா போவோம் வீட்டுக்கு. சரிங்க, வாங்க போகலாம். மம்மி, என்ன மம்மி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க? அந்த ரிசப்ஷனிஸ்ட் போய் அங்கிள் கிட்ட சொன்னாரா இல்லையானே தெரியலையே மம்மி. அடியே, நம்ம காரியம் நடக்கணும்னா வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லடி. போய் அவ சொல்லிட்டு வரட்டும். ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது மம்மி. மேடம், உங்களை சார் கூப்பிட்டாங்க. ஹலோ ரிசப்ஷனிஸ்ட், என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டீங்க? சாரிங்க மேடம், உள்ளக்கா மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. லூசி, இவ கட்டு நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறக்கு உள்ளே போய் பிரகாஷை வெயிட் பண்ணலாம், வா. ஓகே மம்மி. யார் இவங்க இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க? நம்ம மேடம் வந்தால் கூட இந்த அளவுக்கு உரிமையாக பேச மாட்டாங்களே. ஏதோ முக்கியமான நபரோட்டு இருக்குது. கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த அவினாஷ் என்னதான் பண்றா அப்படின்னு தெரியலையே. சரி, கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம், அப்போதான் கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடக்கும். பிரகாஷ். ஓ வாங்க லூனா, வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். சொல்லுங்க லூனா, என்ன விஷயம்? சரி வாங்க உட்காருங்க. இல்லை பிரகாஷ், இருக்கட்டும். சரி சரி, என்ன விஷயம்?
என் பொண்ணை ஆஃபீஸில் சேர்த்துக்க சொல்லி ஷீலா சார் சொல்லியிருந்தானே. ஆமா லூனா மேடம், லீலா சொன்ன அப்படி. ஆனா இப்போ வேக்கண்ட் காலியா இல்லையே. நான் தெளிவாக ஷீலாத்தையே சொல்லியிருந்தேனே பிரகாஷ், அவளுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் இதை வந்துட்டு ட்ரைன் பண்ணால் போதும், நீ போஸ்டிங் எதுவும் போட்டு தர தேவையில்லை, சேலரியும் தேவையில்லை. நான் எங்ககிட்ட இல்லாத பணமா? அதுதான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் இப்போ யோசிக்க வேண்டியதா இருக்குதுமா. அங்கிள் நான் வேகமாவே எல்லாமே கத்துக்குவேன். நீங்கள் வந்துட்டு பேசிக் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும், நான் மற்றபடி பிக்கப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்தால் அவளுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரி, நாளையிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லிடுறீங்களா? நம்ம லூசிக்கு இப்போ பேசிக் ட்ரைனிங் மட்டும் தான் தர முடியும், அதுக்கான ஸ்டாஃப் அவளுக்கு தனியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நாளையிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. ஏன் அங்கிள் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேனே? அம்மா லூசி, எதா இருந்தாலும் பொறுமையாக கற்றுக்கிட்டா தான் அதில் நல்லா நீடிச்சு நிலைக்க முடியும், புரியுதா? இன்னைக்கு கேபின் எல்லாம் எதுன்னு சொல்லி என் ஸ்டாஃப் கார்டு சொல்லி காமிக்க சொல்கிறேன். நாளைக்கு வந்து நீ வந்து எல்லாமே ப்ரொசீஜர் பிரகாரி சைன் போட்டு நீ உன் வேலையை பார்க்கலாமா? ஓகே அங்கிள். ஜெஸ்ஸி, சொல்லுங்க சார். இவங்க நம்ம கம்பெனியில் இன்டர்னல் ஷிப்புக்காக புதுசாக ஜாயின் பண்ண வராங்க. அதனால வந்துட்டு இவங்களோட பிளேஸ் எதுன்னு காட்டிடுமா? ஓகே சார். நாளைக்கு தான் ஜாயின் பண்ணுறாங்க, இன்னைக்கு பிளேஸ் மட்டும் எதுன்னு காட்டிடுமா? அப்புறம் வந்துட்டு நாளைக்கு ஜாயின் ஆகிற மாதிரி லெட்டர் பேட் ஒன்று ரெடி பண்ணிடு. காலையில் அதில் சைன் போட்டுட்டு இவங்க வேலையை ஆரம்பிக்கட்டும். ஓகே சார். வாங்க மேடம். ஓகே பிரகாஷ் சார், அப்புறம் நாங்கள் கிளம்பட்டுமா? ஓகே லூனா மேடம், போய் வேலையை பாருங்க. நம்மளுக்கு ஆள் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு ஓவர் இவங்களே 4-5 கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் ட்ரைனிங் தராமல் நம்மகிட்ட விடுறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் போல இருக்கு. இல்லை உண்மையாக தான் அந்த புள்ள பழக வருதா? ஒரே குழப்பமாக இருக்குது. ஏதோ ஷீலா சொன்னாங்கிறதுக்காக இந்த புள்ள வேலைக்கு எடுத்திருக்கோம். நம்ம தான் கொஞ்சம் அனுப்பாக பார்த்துக்கணுன்னு. மேடம் நீங்க அந்த கேபின்ல தான் உட்கார மாதிரி வரும். எனது இந்த கேபினா? மேடம் அது ஒன்றும் இல்லைங்க மேடம், இன்டர்ன்ஷிப்புக்கெல்லாம் இங்கே தான் ஒர்க் பண்ணுறக்கு பிளேஸ் தருவாங்க. சரி, நான் அந்த அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசி என்ன தேவை போகுது எனக்கு? என்ன இவங்க வேலைக்கு வந்த மாதிரியே தெரியலையே, என்னமோ ஓனர் மாதிரியில் அதட்டிட்டு இருக்கிறாங்க. கடவுளே, இவங்க மட்டும் ஓனராகவே வந்துடக்கூடாதுப்பா. மம்மி எனக்கு கேபினே பிடிக்கல மம்மி. என்ன லூசி சொல்கிற? ஆமா மம்மி, எல்லாரும் உட்கார்ந்து பார்க்குற வேலை செய்கிற இடத்துல என்னையும் உட்கார சொல்றாங்க மம்மி. லூசி டோன்ட் வரி. ஆச்சா, நம்ம எந்த வேலைக்காக வந்தோம்? நம்ம என்ன வேலை செய்யறதுக்காக வந்தோம்? எப்படியாவது அவினாசை உன் கைக்குள்ளே போகிறதுக்கு தானே வந்திருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா தான் நம்ம காரியம் நடக்கும், சரியா? ஓகே மம்மி, அதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிறேன். சரி வா போகலாம். நாளைக்கு உடம்பு சரியில்லை சொல்லி கூட்டிட்டு போனா அரவிந்த் இன்னும் வரலையே. இம்புட்டு நேரமாச்சு. அத்தை, நெட்டவலி உடம்பு எப்படி தாயி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்க ஆமா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அத்தை, டாக்டர் நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொன்னாங்க. என்னது கன்சீவா? அப்படின்னாமா? அம்மா, நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்கம்மா. அதைத்தான் நெட்டவழி இங்கிலீஷில் சொன்ன அப்படி. நானு பாட்டியாக போறேனா? ஜோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்னங்க என்னங்க, ஜோ இந்த மனுஷன் இப்போ பார்த்து இவ்வளோ லேட் பண்ணுற அப்படியே. நட்டவழி நீ முதல்ல உட்காரு தாயி, உட்காரு. பரவாயில்லைங்க அத்தை. ஏண்டா டாக்டர் முழுகாம இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, நீ பிள்ளைய நிற்க இத்தனை நேரம் நிற்க வச்சே மெதுவாக தான் சொல்லுவியாடா? ஒரு ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லக்கூடாது? அம்மா, டாக்டர் சொல்லி 10 நிமிஷம் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டோம்மா. என்ன மணி, எதுக்கு கூப்பிட்ட? ஏங்க நீங்க தாத்தா பார்க்க போறீங்க, நெட்டவழி நம்ம வாயில சர்க்கரையை போட்ட மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கா அப்படி. அடடே, நான் தாத்தாவை போறேனா? ஆமாங்க மாமா. அச்சோ, நான் போய் ஏதாவது ஸ்வீட் செய்கிறேன். நெட்டவழி நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும். போதாயி? சரிங்க அத்தை. இப்போ நீ குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கீழ் கொண்டு வரட்டுமாமா? ஒன்றும் வேணாங்கிட்ட, எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நானே வந்து போட்டுக்கிறேங்க. நெட்டவழி சொல்லுங்க மாமா.
முதல்ல இந்த விஷயத்தை உங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு. நெட்டவழி, அரவிந்த், சொல்லுங்கப்பா. மாமனார் மாமியார்கிட்ட நீயும் இந்த விஷயத்த சொல்லு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்கப்பா. சரிங்க அத்தை, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். போமா போ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சரி, நான் போய் உள்ளே போய் ஸ்வீட் ஏதாவது செய்யறேன். நீங்கள் வயல் வேலைக்கு போகிறேன், நீங்களே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா, சரி சரி. மருமகளுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வைப்போம். நான் போய் ஏன் மருமகளுக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவள் முழுகாமல் இருக்கால்ல. உறவுகளே, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நன்றி.